ஓஷோவின் மகிழ்ச்சி புத்தகத்திலிருந்து. மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மகிழ்ச்சிக்கும் குறிக்கோளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மகிழ்ச்சிக்கு பணத்தோடோ சக்தியோடோ கௌரவத்தோடோ எந்த சம்பந்தமும் இல்லை. மகிழ்ச்சி என்பது உன்னுடைய விழிப்புணர்வோடு தொடர்புடையது. மகிழ்ச்சி என்றால் என்ன? மகிழ்ச்சி என்பது உன்னை சார்ந்தே உள்ளது. அது விழிப்புணர்வில் நீ எங்கே இருக்கிறாய் என்பதை சார்ந்தது. நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயா அல்லது விழித்திருக்கிறாயா என்பதை சார்ந்தது. நீ தூங்கிக் கொண்டிருந்தால் பின்பு சுகம் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சுகம் என்பது ஒரு உணர்வு. உடலால் அடைய முடியாத ஒன்றை உடலால் அடைய முயற்சிப்பது. உடலை அதனால் அடைய முடியாத ஒன்றை அடையச் செய்ய உந்துவது. மக்கள் எல்லா சாத்தியப்படும் எல்லா வழிகளிலும் உடலால் மகிழ்ச்சியடைய முயற்சிக்கிறார்கள். இந்த உடலால் உனக்கு கனநேர சுகங்களை மட்டுமே தர இயலும். ஒவ்வொரு சுகமும் அதற்கு ஈடான அளவு வலியினால் சமன் செய்யப்பட்டுவிடும். இந்த உடல் இருமையின் உலகத்தில் இருக்கிறது. பகலை இரவு பின்தொடர்வதைப் போல, மரணத்தை வாழ்வு பின்தொடர்வதைப் போல, வாழ்வை மரணம் பின்தொடர்வதைப் போல இது ஒரு முடிவில்லாத சுழற்சி. உன்னுடைய சுகம் வலியினால் பின்தொடரப்படும். உன்னுடைய வலியை சுகம் பின்தொடரும். ஆனால் நீ எப்பொழுதும் இலகுவாய் இருக்க முடியாது. நீ சுகத்தில் இருக்கும் பொழுது எங்கே அதை இழக்க வேண்டி வருமோ என்ற அச்சத்திலேயே இருப்பாய். புத்தர் இதை வாழ்க்கை மற்றும் மரணத்தின் சக்கரம் என்கிறார். நாம் இந்த சக்கரத்திற்குள்ளே நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த சக்கரத்தை பிடித்து கொண்டே இருக்கிறோம் மற்றும் அந்த சக்கரம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் சுகம் மேலெழுகிறது, சில நேரங்களில் வலி மேலெழுகிறது. ஆனால் நாம் இவ்விரண்டு பாறைகளிடையே நசுக்கப்படுகிறோம்.